அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பர் பவர் ஹவுஸ். இது இந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும் பவர் ஹவுஸ். தீபாவளியில பாபாவளி சான்ஸே கிடையாது. தலைவர் படம் அதர்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கட்டாசமா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. ஆமாடா சூர்யா சார் சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்க வந்து லைக் கமல் சார் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி நான் கமல்ஹாசனோட பொண்ணுடா அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக அவங்க கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. அது நிறைய எலிவேஷன் சீன் சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லாமல் சொல்கிறதுலாம் நான் ஸ்பாயில் பண்ணல. எல்லாரும் பார்க்கட்டும் நல்லா இருக்கும் படம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் சொல்லுவேன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் பக்காவாக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. கேரக்டர் செலெக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டயலாக்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் நினச்சிருப்பாங்க என்னடா ஆமிர் கான் அப்புறமா மலையாளம் படம் தெலுங்கு எல்லாம், பட் ஆன் த பாயிண்ட் எல்லா ஆக்டிங் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஒரு சீனும் செதுக்கியிருக்காங்க ப்ரோ. பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல. அனிருத் கிளாசிக். அப்புறமா ஸ்டோரி வேறு லெவல். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் நான். மற்றபடி கண்டிப்பாக வருத்து பார்க்கணும். ஹைப்புக்கு வருத்து ப்ரோ. கண்டிப்பாக நாளாக திருப்பி நான் 2-3 வாட்டி வந்து பார்ப்பேன். தலைவர் 50 இயர்ஸ்னால் சும்மாவா? கண்டிப்பாக ப்ரோ. ஷோர். தேங்க்யூ. அவங்க அதான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தாங்களே வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம புதுசாக ஒரு ஜேனரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க சிரித்து அவ்வளோவா இல்லை, சோகமாக இருந்த சீன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் தலைவர் வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டாரு. தலைவர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா 5-6 கேரக்டர் ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆமீர் கான் நார்த் இந்தியா சூப்பர் ஸ்டார், உபேந்திரா கர்நாடகா சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி வந்து நாகார்ஜுனா நம்ம தெலுங்கு. ஸோ அந்த மாதிரி 4-5 கேரக்டர் ப்ளே பண்ண. கலிஷான் ஒரு கேரக்டர் வரும், அதை மிஸ் பண்ணுறாதீங்க. கர்நாடகா சூப்பர் ஸ்டார் பக்காவாக பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்கள தவிர்த்து பார்த்தீங்கன்னா அனிருத் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவருடைய மியூசிக்கில் அரங்க மத்திரட்டுமே அந்த பாட்டு வரும்போது அரங்க அதிர்ச்சி. அண்ட் அந்த மோனிகா பாட்டு வரும்போது பசங்க எழுந்து நின்று ஆடினானுங்க. பக்கா சூப்பராக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. ஸோ லாஸ்ட் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. நீங்கள் வந்து டீகோட் பண்ணலாம். இது வந்து எல்சியூவில் வந்திருக்கா இல்லையா, லியோன் எனக்கு டீகோட் பண்ணிருக்கலாம், கைதே டீகோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலும் டீகோட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவு சஸ்பெண்ட் வச்சு எடுத்துட்டு போயிருக்காரு. ட்ரைலர் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இது வந்து ஒரு கோல்ட் மைண்ட் தான் தெரியும், ஆனால் கதையை புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் படத்தை ஏற்றி வச்சிருக்காரு. சொல்ல முடியாது எல்சியூவில் வந்தாலும் வரலனால போகலாம். ஏன்னா டீகோட் பண்ண முடியல யாராலையும். படம் ஓவராலாக நல்லாயிருக்கு. விக்ரம் அளவு இல்லைனாலும் படம் கூலி ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 400 to 500 crores அடிக்கும். விக்ரம் ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஸோ தலைவர் ஆஸ் யூஷுவல் பெஸ்ட்டு. அவுட் ஆஃப் 5க்கு நான் 3.5 கொடுப்பேன். தட்ஸ் இட். கண்டிப்பாக பிடிக்கும். ரஜினியை பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும். பழைய ரஜினியை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். எல்லா ரோலும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காப்புல லோகேஷ் கனகராஜ். எல்லா ரோலும் நீட்டாகவும் இருக்குது. ஒன்றும் பெருசாக எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு ரோலும் வாஸ் பிளேட் வெரி வெல். ஈச் ரோல் வாஸ் பிளேட் வெரி வெல். அந்த ஆக்டர்ஸை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் கொடுத்த ஐப்புக்கு வர்த்துங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு படம். பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலாக நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக யூபாரியை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதோட பயங்கர ஃபைட்டான படம்லாம் யூபாரியை கொடுத்துருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் இது அப் டு சென்சார் போர்ட், அது நம்ம எதுவும். பட் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஒன்றும் அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில. பட் ஓகே, கண்டிப்பாக சொல்லாங்க. அதாவதுங்க, அது வந்து சில பேர் தலைவருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட டேரக்ஷனை வந்து கொஞ்சம் இறக்கி விட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் லோகேஷ் பண்ணவே இல்லை. ஈஸ் இன் இஸ் ஃபுல் ஃபார்ம். அதே மாதிரி தலைவர் சொல்லவே வேண்டாங்க. எங்கேயுமே எனர்ஜி குறையவே இல்லைங்க. நாட் ஓன்லி தலைவருங்க, எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஷௌபின் தலைவர் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சில் மிரட்டிட்டாருங்க. ஷௌபினும் சூப்பராக நடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான் எல்லாமே மாசாக பண்ணியிருக்காங்க. பட் ஷௌபின் தலைவருக்கு அப்புறம் ஷௌபின் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. இன்டர்வல் செம மாசாக இருக்குங்க. அதில் தான் அந்த ஒரு லீடுக்கான இதோ வச்சு தான் இன்டர்வல் விடுறாங்க. பட் நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. நல்லா இருக்குது. படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நிறைய பேர் இந்த சோஷியல் நெட்வொர்க்கில் வந்து இந்த வாட்ச்சு டைம் ட்ராவல்குள்ளே போய் அது இது சயின்ஸ் ஃபிக்ஷன் ரேஞ்சுக்கு பேசுனாங்க. அதெல்லாம் சும்மா நார்மலான படம் ட்விஸ்ட்டோடு இருக்குங்க. அதுதான் சிம்பிள். ஸ்ருதி ஹாசன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதாவது யூஸ்வலாக அவங்க எல்லா படத்துலையும் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் வச்சுருப்பாங்க. அது எதுவுமே இதில் ரிசம்பிள் ஆகலை. இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், டீஏஜிங் பண்ணி விண்டேஜ் ரஜினி சார் வந்திருந்தாங்க. அந்த 80s 90s ரஜினி சாரை திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு. பழைய ரஜினி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த டீஏஜிங் போர்ஷன். அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா இதில் ரஜினி சாருக்கு ஈக்குவலாக வந்து நாகார்ஜுன் சாருக்கும் வந்து செம ஸ்வாகாக ஸ்டைலிஷாக இருக்குது. அதனால் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஸ்ருதிஹாசன் வந்து ஆமாம் கடைசி வரைக்குமே வராங்க. சின்ன ரோல் இல்லை, ஃபுல் மூவிலையும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இது எல்சியூ இல்லை, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. படம் ஃபுல்லாகவே நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் இது எல்சியூ இல்லை. ஒரு 75 வயசில் ஒருத்தரால் இந்த லெவலில் நடிக்க முடியுமா அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான், வேறு யாராலையும் முடியாது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு, அந்த ஃபஸ்ட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்காரு. ஒருத்தர் 75 வயசில் ஒருத்தர் டான்ஸ் ஆடு மெனக்கறாருன்னா ரசிகர்களுக்காக மட்டும்தான். அதுலேருந்து ஆரம்பித்து படம் நல்லா விறுவிறுன்னு போகுது. அதேமாதிரி நாகார்ஜுனோட ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. ஸ்ருதிஹாசன் வந்து ஆரம்பத்துலேயும் கடைசி வரைக்கும் வராங்க. அவங்களோட ஆக்டிங் அவங்க இயல்பாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்கில் வருது. அந்த சின்ன வயசு ரஜினிகாந்த் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்றது எதனால் அப்படின்னா வன்முறைகள் அதிகமாக இருக்குன்றதுனால தான் கொடுத்துருக்காங்க. வேறு இந்த படத்தில் அப்படிப்பட்டது வேறு எதுவுமே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இல்லை, அவர் பெஸ்ட் மூவி. ஆமாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. அவர் இது விக்ரம், கைதி, அதில் மாதிரி மாஸ்டர், அது மாதிரி இதுவும் ஒரு பெஸ்ட் மூவி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வராங்க. அவங்களும் ஒரு பில்லர் ஆஃப் த மூவி தான். அவங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே யாரையுமே வந்து சும்மா வந்து உள்ளே எடுத்து போட்டு ஒரு பேன் இண்டியா படம் அந்த மாதிரி எல்லா ஸ்டேட் ஆக்டர்ஸையும் எடுத்து போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, அது லோக்கி டச்சாக கூட இருக்கும். நீங்கள் விக்ரம் பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கமலை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஃபகத் ஃபாசில் தான் அங்கே இங்கேயுமா இருப்பார். செகண்ட் ஹாஃபில் தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணி அவரோட டச் இருக்குது படத்தில். நம்ம வந்து ஜெயிலர் மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது அவரோட டச் லோக்கி டச்சில் எடுத்துக்க நல்லா இருக்குது. யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்குங்கிற கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் கம்மி தான், ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு. அந்த டிஏஜிங் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அஸ் யூஷுவல் நம்ம இது அனிருத் சாரோட சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம மோனிகா சாங்ஸாக இருக்கட்டும், பவர் ஹவுஸ் எல்லாருமே நல்லா ஹிட்டு. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிட்டுக்கு சாங்காக இருந்தது, நல்லா வைப்பாக இருந்தது, நல்லா ஓகே நல்லா இருந்தது. தலைவர் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக போகிறாரு, அது வந்து ஸ்ருதிஹாசனுக்காக தான். ஸோ அதனால் அவங்க 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபுல் மூவி. கூட வந்துட்டு சௌபினும் இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் நாகார்ஜுன் தான் பெரிய வில்லன். பட் சீன்ஸ் வந்து இவருக்கு நிறைய கொடுத்துருக்காங்க சௌபினுக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட். தலைவர் ஃபேனாக இட்ஸ் வெரி வெரி குட். பழைய விண்டேஜ் தலைவர், பழைய ரஜினிகாந்த் சார் எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக் எவ்ரி திங் வாஸ் வெரி குட். அனிருத் சம்மர் ராக்கிங் ஸ்டார், இஸ் ஆல்வேஸ் அ ராக்கிங் ஸ்டார். இஸ் வெரி அதே மாதிரி இதுலேயும் பயங்கரமாக கலக்கியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது படம். கேஸ்டிங் பற்றி சொல்லணுன்னா எல்லா கேஸ்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தலைவர் வந்துட்டு தலைவர்னு எனக்கு தனியாக தெரியல, ரஜினிகாந்த் சார் வந்து தனியாக தெரியல. ஏன்னா எப்போதுமே நம்ம ரஜினி மூவியில் ரஜினி சார் தான் நிறைய இருப்பார். இதில் எல்லாருமே கேஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்காங்க. அண்ட் உபேந்திரா கேரக்டர், ஸோ அமீர் கான் சார், நாகார்ஜுனா ஃபங்க்கு அந்த ஸ்டைல், ஸோ அவர் சண்டை போடுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் வந்துட்டு நடிச்சிருக்காங்க இந்த வாட்டி நல்லா. யூஸ்வலாக வந்துட்டு அவங்களோட இது வந்துட்டு நான் அவ்வளோ விரும்பி பார்க்க மாட்டேன். இதில் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு படம் வந்து அவர் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட கெத்து போகல. சரிங்களா, அது இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, படையா போகல. வயசானாலும் அந்த லெவலில் சார் இருப்பாங்க எப்பயுமே. சரிங்களா, வாழ்த்துக்கள் சார். எப்போதுமே வந்து கைகால சுகத்தோட 100 ஆண்டு காலம் வாழணும். நம்மெல்லாம் அவர் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். செம்மையாக இருந்துச்சு. வில்லங்கள்லாம் நடித்தாங்கல்ல, செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் 10 வாட்டி பார்க்கணும். நாங்கள் வருவோம். எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து மோசமானது கிடையாது. எல்லாமே சூப்பராக எடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். ரஜினி சார் நடிகருக்குன்னு கிடையாதுமா, எல்லாருக்கும் இது பிடிக்கும். குடும்பத்தோடு வந்து பார்ப்பாங்க. வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காலம் வாழணும். வாழ்த்துக்கள். இல்லை, ஜென்ரலாக எல்லாருக்குமே பிடிக்கும். சொன்ன கருத்தை வச்சு எல்லாருக்குமே படம் பிடிக்கும். கண்டிப்பாக வர்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் பார்க்கலாம். எப்படி வேணால் போய் பார்க்கலாம். அது ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.